நீ, நான், காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம அபியும், ராகாவும் வந்து பார்த்தீங்கன்னா, சேர்ந்து ரொமான்ஸ் பண்ற மாதிரி சில வீடியோ காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டபத்தில இருக்கிற டிவியிலேயே ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இதையெல்லாம் பார்க்குற மாப்பிள்ளை வீடு, அதிலயும் குறிப்பா மாப்பிள்ளையோட அப்பா, இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அபிக்கும், ராகவுக்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டி மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட சொல்லிட்டாங்களாட்டுக்கு. ஸோ, இதனால எங்களுக்கு எதுவும் இல்ல, அப்படின்னு சொல்லி தாலி கட்டுப்பா, அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா சொல்றப்ப, திடீர்னு ஒரு வாய்ஸு, இதெல்லாம் வெறும் மெயின் பிக்சர் தான். இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரையே பார்க்க போறீங்க, அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம முரளி வர்றப்ப, மயக்க மருந்து அடிக்கிறப்ப தண்ணீல விழுந்தாப்புலங்களையா அபி. ஸோ, அப்ப ராகவ தூக்கிக்கிட்டு போனார் இல்லையா ரூமுக்கு, அதையும் வீடியோவா எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஸோ, இப்ப ராகவ் வந்து தண்ணிக்குள்ளார வந்து அபிய தூக்கிக்கிட்டு தன்னோட ரூமுக்கு போற மாதிரி அந்த வீடியோ இருக்கிறதுனால, நம்ம மாப்பிள்ளையோட அக்கா இருந்துக்கிட்டு, "இல்ல, இல்ல இதெல்லாம் என்ன பார்க்கறதுக்கு இவ்வளோ தப்பா இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ, இங்க அபியும் ஏன் நடந்த உண்மையெல்லாம் சொல்லல அப்படின்னு தெரியல. அதுவும் அபியோட அத்தை எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ, முரளி இந்த மாதிரி எனக்கு முன்னாடியே பார்த்த மாப்பிள வந்தாரு. அவரு தான் என் மேல மயக்க மருந்து அடிச்சாரு. அப்படின்லாம் சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தா ஒரு பிரச்சனையும் போயிருக்காது. அதே மாதிரி நம்ம ராகவும் வந்து பார்த்தீங்கன்னா, நடந்த இது எதையுமே உண்மைய சொல்லவே இல்ல. அட்லீஸ்ட் மயங்கி விழுந்துட்டா, நான் டாக்டர கூட அழைச்சுக்கிட்டு வந்திருந்தேன். அப்படின்னு சாட்சியோட எல்லாமே இருக்கு. ஆனா, அதையும் ஏன் சொல்லவே இல்ல அப்படின்னு தெரியல. எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறதுனால, மாப்பிள்ளை வீடு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்ட்டு போயிடுறாங்க. ஸோ, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவெல்லாம் எடுத்தது யாருன்னா, ஏற்கனவே ஆரம்பத்தில ராகவியும், நம்ம அபியையும் சேர்த்து ஒரு மீடியா பர்சன் வீடியோ எடுத்தப்ப கூட, அபி போய் ஸ்டூடியோவிலேயே விட்டு அர அரன்னு அரைஞ்சாங்க இல்லையா? ஸோ, அவன் தான் வேணும்னே வந்து இந்த வீடியோவெல்லாம் எடுத்து இப்படி பண்ணியிருக்காப்லையாட்டுக்கு. ஸோ, இப்ப தான் தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன செய்றதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம பாட்டி, ராகவோட பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொமோவுல பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் யாரு காரணமோ, அவன் தான் இத தீர்த்து வைக்க போறான். ராகவ் தான் அபி கழுத்தில தாலி கட்டணும். நான் சொல்றது தான் நடக்கும். அப்படிங்கிற மாதிரி வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கலாம்.